எழுத்துரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்வியை ஏந்தி பல எண்ணிலடங்கா ஏழைகளுக்கு உதவிக்கரம் ஏந்திய நற்பண்பாளர், அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் பெருமதிப்பிற்குரிய திருவாளர் ஜேம்ஸ் என்று அழைக்கப்படும் பெருமாள் ஐயா அவர்களின் நற்பண்புகளை நினைவூட்டும் 7ஆம் நாள் நினைவேந்தல். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற ஐயன் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க, கல்வி எனும் பேராயுதத்தால் MSc முடித்து PhD பட்டம் பெற்று தர்மபுரியில் பணிபுரிந்து பின் நந்தன ஆர்ட்ஸ் கல்லூரியில் பணிபுரிந்து எண்ணிலடங்கா மாணாக்கர்களை உருவாக்கிய பேராசிரியர் நம் பெருமாள் ஐயா அவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஏற்பிடித்த கைகளுக்கெல்லாம் தேனா பிடிக்க கற்றுக் கொடுத்தவர் அவர். ஆம், இருள் சூழ்ந்து கிடந்த தெருக்களிலெல்லாம் கல்வி எனும் ஒளியை ஏற்றிய நற்பண்பாளர் அவர். என் அன்பிற்கினியவர்களே, கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பார்கள். ஆனால் கற்றவரே இல்லாத ஊரில் எல்லோரையும் கற்க வைத்தவர் நம் பெருமாள் ஐயா அவர்கள் என்றார் அது மிகையாகாது. தன்னலம் காணா பிறர் நலம் கருதி தர்மத்தின் சக்கரத்தை சுழல வைத்த எம் மௌன புன்னகையே, தன்னலம் காணா பிறர் நலம் கருதி தர்மத்தின் சக்கரந்தனை சுழல வைத்த புன்னகையே, தன்னலம் கருதாது பெய்யும் மழையாய் தன் கையில் இருப்பதை தந்து மகிழ்ந்த நற்பண்பாளரே, நீர் மறைந்தாலும் நின் புகழ் என்றும் மறையாது. விதைத்தவர்கள் விரங்கலாம், ஆனால் விதைகள் என்றும் உறங்குவதில்லை என்பதற்கேற்ப நீர் விதைத்த கல்வி எனும் விதையில் விருட்சமாய் நாங்கள் இன்றும் என்றும் வளர்வோம் என கூறி ஆத்துமா இளைப்பார நாங்கள் இறைவனை இறைஞ்சிடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நித்திய வாழ்வின் வாயிலுக்குள் செல்கிறார்கள் என்று நான் கூறவில்லை. நம் அனைவரின் கைகளிலும் இருக்கின்ற வேத புத்தகம் கூறுகிறது. மரணம் உம்மை எம்மிலிருந்து பிரித்து நித்திய வாழ்வின் வாயிலுக்குள் உம்மை அழைத்து சென்றிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். என் அன்பிற்கினியவரே, என்றும் நினைவில் உடன்பிறவா சகோதரர், அன்பிற்கு பாத்திரமானவர், CMC மருத்துவக் கல்லூரிக்கு தன் உடலையே தானமாக தந்த தியாகி சி. கண்ணையன் ஐயா அவர்களின் குடும்பத்தினர். நன்றி.